ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் வெப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீட்டை வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹவுசிங் போர்டு வீட்டை உள்ள வந்து அரண்மனையாக வந்து ஆக்கி வச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கில் சும்மா கலக்குன்னு கலக்கியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, வெளியில் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த வீடு. இந்த வீடு உள்ளே எப்படி இருக்குது பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நானே வந்து பார்த்துட்டு மிரண்டு போயிட்டேன். ஒரு ஹவுசிங் போர்டு வீட்டை இவ்வளோ அழகாக மாற்றிருக்காங்க. பக்காவாக இருக்குது இன்டீரியர் ஒர்க்கு. ஸோ இந்த வீடை வந்து யார் கட்டினது, எவ்வளோ பட்ஜெட்டு, ஸோ எதுக்காக கட்டினாங்க, ஏன்னா எதுக்காக கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியே வந்து சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு மேஜிக்லாம் வந்து பண்ணுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனகவேல் சார் தான். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்த கூட அழகாக ஆக்குறவர் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து சந்திக்கிறோம். ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். ஒரு ஹவுசிங் போர்டு வீட்டை இந்த மாதிரி ஒரு பக்காவா பண்ணி வச்சிருக்கீங்க. கண்டிப்பா சார். நான் வந்து இத ஒரு ஹவுசிங் போர்டை வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஒரு ஹவுசிங் போர்டு மாதிரி இருக்கு. உள்ள வந்து பார்த்தா சும்மா அரண்மனை மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. அதாவது மேஜிக்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஏதோ காட்டுறீங்க. டக்குன்னு ஏதோ திறந்த ஒண்ணு வேற மாதிரி இருக்கிற மாதிரி வந்து காட்டிருக்கீங்க. ரொம்பவே அழகா இருக்கு. தேங்க்யூ சார். முக்கியமா சொல்லணும்னா இங்க வந்து ராஜா மாதிரிலாம் வந்து இருக்கிறாரு பாருங்க. ஆமா சார். ஆமா சார். சோ இவர் யாரு, நான் இதுக்கு முன்னாடி இந்த ராஜாவா நான் பார்த்தது இல்ல. சோ அத பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றேன் சார். கண்டிப்பா சொல்றேன் சார். சரி சார். இந்த வீட்டை பத்தி ஃபுல்லா விளக்கமா சொல்றேன் சார். தெரிஞ்சுக்கங்க சார். ஓகே சார். இவரை பற்றி கேட்டிங்களா சார்? டீட்டெயில் கேட்டிங்களா? இவரை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன் சார், கேளுங்க. நான் வந்து எப்பயுமே பீச்சில் வந்து வாக்கிங் போவேன் சார் ஈவினிங்கில். அந்த நேரத்தில் வந்து நான் ஒரு பாறையில் போய் உட்காந்துருந்தேன் சார். உட்காந்து என் பக்கத்து பாறையில் வந்து இவர் வந்து உட்காந்துருந்தார் சார். இவர் கண் கலங்கினு ரொம்ப நேரமாக கண் கலங்கிட்டார். என்ன விஷயம் ஏது விஷயம்னு கேட்டேன் சார். ஏதாவது மனிதம் இல்லையா, மனித நியாயம் இல்லைங்களா? சரி என்னான்னு போய் நான் கேட்டேன் சார். கேட்கும்போது இவர் என்ன சொன்னார்னாக்கா, நான் வந்து கொரோனா பீரியடில் வந்து நிறையா சொத்துலாம் இழந்துட்டேன், குடும்பத்தாரால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டேன், நான் மனசு வெறுத்து போயிட்டு பாண்டிச்சேரிக்கு வந்துட்டேன், பாண்டிச்சேரி வந்து ஆரோவியில் தங்கிவிட்டேன் அப்படி சொன்னாங்க சார். எவ்வளோ வாடகை அப்படின்னு பேசும்போது வந்து இந்த மாதிரி 30,000 வாடகை அப்படின்னு சொன்னாங்க சார். அப்புறமேட்டு வந்து ஆனால் அவர் சிட்டியில் வாழணும் அவருக்கு ஆசை சார். சரின்ட்டு நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் சார் அவருக்கு. ஒரு ஹவுசிங் போர்டு வந்து வீடு வாங்கிக்கிங்க, வீடு வாங்கி உங்களுக்கு பேலஸ் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ, பழைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்தீங்களோ அதே மாதிரி நான் வந்து சின்ன இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன் சார். சொன்னேன் அப்படியா அப்படி கேட்டு ஆச்சரியப்பட்டு என் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போயிட்டார் சார். அப்புறம் 2 days ஆஃப்டர் வந்து அவர் என்ன பண்ணார், ஃபோன் பண்ணாங்க சார். ஃபோன் பண்ணி என்ன பண்ணாங்க, நீங்கள் சொன்னீங்களா சார் வந்து பார்க்கலாமா, வந்து மீட் பண்ணுங்க. அப்புறம் போய் மீட் பண்ணேன். அந்த ஹவுசிங் போர்டு வீட்டை வந்து ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன் சார்.
வாங்கி கொடுத்து இப்போ பேலஸ் மாதிரி அப்படியே வந்து இதை மாற்றி அமைச்சிக்கிறேன் சார். மாற்றி அமைச்ச உடனே இவர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் சார். ரொம்ப ஹாப்பி ஆகி அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஒய்ஃபு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர வச்சு, இங்கே தான் நான் தங்க போகிறேன், என்னை பார்க்குறது வந்து இங்கே வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலே மாற்றிட்டார் சார் இவர். அவர் தான் சரி இவர். அதுக்காக தான் ஒரு ராஜா மாதிரியே நீங்கள் வாழுங்கன்ட்டு உங்களுக்கு ராஜா மாதிரி செட்டப்பில் வந்து இந்த படத்தையும் பண்ணி தந்துக்கிறேன் சார். இது பேர் வந்து ஹனி டிசைன் பேர் சார் இது. இது வந்து ஒவ்வொரு பொருளும் கலைப்பொருளும் வந்து தேடி தேடி பார்த்து இவர் வந்து பேலஸ் மாதிரி பண்ணணும் ஒரு ஐடியா வந்து போச்சு. வந்த உடனே அந்த பேலஸில் என்னென்ன இருக்குமோ அந்த செட்டிங்லாம் அதை பண்ணணுன்றதுக்காக வந்து இந்த லைட்டிங்லாம் இங்கே பார்த்தா ராஜஸ்தான்லாம் தேடி வாங்கிட்டு வந்து இதெல்லாம் வந்து ஆந்திராவில் போயிட்டு வாங்கிட்டு வந்து இதெல்லாம் ஃபிட் பண்ண சார். இதெல்லாம் ஃபிட் பண்ண உடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த கலரிங் முதற்கொண்டு எல்லாமே நைட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ரம்மியமாக இருக்கும் சார். இந்த பஜனை கஜனா பாடுறாருன்னு வச்சுக்கலாம் ரம்மியமாக பாடலாம் சார். தியானம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் சார். சார் ஒரு பேலஸ்னாக்கா வந்து பெரும்பாலும் ஆன்டிக் ஓவியம் நிறையா இருக்கும் சார். இதை வந்து நான் இங்கே இருக்கிற ஓவியம் எல்லாத்தையுமே வந்து இளையராஜான்னு ஒரு ஆர்டிஸ்ட் அவர்கிட்ட ஸ்பெஷலாக சொல்லி இந்த மாதிரிலாம் படம் வரணுன்ட்டு இந்த படத்தை வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் சார். அதே மாதிரி அவருடைய படத்தையும் வந்து அவர்கிட்ட இளையராஜா கிட்ட சொல்லி தான் வரைஞ்சி சார். அதே மாதிரி நான் ஏற்கனவே வந்து இந்த பத்மாவதி படம்லாம் நிறைய வரையும் சார். நான் அந்த பத்மாவதி படத்தையும் வந்து அவர்கிட்ட தான் வரைஞ்சேன் சார். இது வந்து ஆன்டிக் லுக்கு வரணுன்றதுக்காகவே இது வந்து எல்லாமே பண்ணேன் சார். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வந்து என்னன்னாக்கா வந்து ஹம்பி டெம்பிள் இருக்குல்ல சார். இந்த ஹம்பி டெம்பிள் வந்து மாடல் எடுத்து சார் இது. அந்த மாடல் இது பண்ணியிருக்கேன் சார் இது. அந்த காலத்தில் வந்து பெரும்பாலும் மேக்சிமம் எல்லா அரண்மனை ஜமீன்தார் வீடுங்களும் அந்த வந்து அந்த மாதிரி மாடம் வைக்கும் சார். எதுக்காக அந்த மாடனாக்கா இங்கே வந்து லைட் அந்த காலத்தில் வந்து கரண்ட் லைட் கிடையாது சார். இங்கே வந்து லைட்டிங் வைப்பாங்க சார். ஒரு அகல் வைப்பாங்க சார். அதுக்காக சார். இது வந்து திண்ணை சார் இது. பெரும்பாலும் அந்த திண்ணை வந்து எல்லாருமே வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க சார். நான் எப்பயுமே திண்ணை போடுவேன் சார் நான். இந்த திண்ணையில் வந்து உட்கார சுகம் வந்து வேறு எதுலையுமே கிடைக்காது சார். நீங்கள் என்ன தான் லட்சக்கணக்கில் இப்போது ஆயிரக்கணக்கான செலவு பண்ணி சோஃபா செட்டு அதெல்லாம் வாங்கி போட்டால் கூட இதில் இருக்கிற சுகம் வந்து வேறு எதுலையுமே கிடைக்காது சார். இது ஆடாது படுத்து தூங்கலாம் போகலாம் வரலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் சார். சார் இந்த செஸ் போர்டு தர பார்க்குறீங்களா சார். அது நான் எப்பயுமே எல்லா இடத்துலையும் வீட்டிலும் பெரும்பாலும் மேக்ஸிமம் போடுவோம் சார். அது எதுக்குனாக்கா வந்து ஒயிட் எப்பயுமே வந்து லைட்டிங் வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணி விட்றோம். பிளாக் எப்பயுமே வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கு சார். அப்போ என்னன்னாக்கா வந்து வெதர் வந்து மாறும்போது கூட வந்து இந்த இடம் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கும். இப்போ நீங்களே பார்க்குறீங்களா சார் லைட்டிங் கரெக்டாக வெதர் டெம்பரேச்சர் வந்து ஒரே மாதிரி தானே சார் இருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா உணர்றீங்களா? இந்த தூண் வந்து கருங்காலி மரத்து தூண் சார். இது கருங்காலி மரம் தூண் சார். இது வீட்டை வந்து உத்தர மாதிரி வந்து தாங்குது சார். சப்போர்ட் தான் ஆனால் இது வந்து தாங்கலை. ஏற்கனவே பில்லர்லாம் இருக்குது சார். இந்த ஜாடிலாம் வந்து ராஜஸ்தான்ல வந்து வாங்கணும் சார். அது வந்து ரங்கோலி பூ சார். அது இந்த இடத்துக்கே கொஞ்சம் அழகு கொடுக்கும் சார். இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல நடுவில் அந்த ரங்கோலி பூ போட்டு வச்சுன்னா ரொம்ப அழகா இருக்கும் சார். அதுக்காக அந்த ரங்கோலி பூ போடுறோம் சார். இது வந்து ஜால்ரா கட்டன் பேர் சார். இது எதுக்காகனாக்கா அந்த காலத்தில் வந்து மழை தண்ணிலாம் போடுது சார். அந்த காலத்தில் ஃப்ரண்ட்ல வந்து ஓடிஎஸ்ல வந்து ஓடு போட்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து இது என்னன்னாக்கா மழை தண்ணி வந்து படாது, உள்ள வந்து சாரல் அடிக்காது. ப்ளஸ் வந்து வெயிலும் வந்து அந்த அளவுக்கு உள்ள வராது சார். இது வந்து கொஞ்சம் ஷேடு மாதிரி வந்து கொடை மாதிரி தாங்கி நிற்கும் சார். அதுக்காக இது போடுறது. இது கொஞ்சம் அழகாக இருக்குமென்ட்டு நான் வீட்டுக்குள்ளே போடுவேன் சார். நான் மேக்ஸிமம் எல்லார் வீட்லையும் போடுறது தான் சார். இது வந்து ஃபயர் கேம்ப்பு சார். இது ஃபயர் கேம்ப் மாதிரி பார்க்குறதுக்கு வந்து அது மாதிரி தெரியும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்டு வரும். ஷோகேஸ்லாம் வந்து ஷோகேஸும் ஸ்பெஷலாக பண்ண தேவையில்ல. இது மேலே வச்சுக்கலாம் சார். அப்புறம் ரெண்டாவது வந்து அவர் புக்கு பிரியர் சார் அவர். சரி ஓகே எனக்கு ஒரு செல்ஃபு பண்ணி கொடுங்க, புக்கெலாம் நிறையா வாங்கி வைக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னார் சார். நான் எப்போ பார்த்தாலும் புக்கு தான் படிப்பேன், நான் ஒரு ரைட்டர் அப்படின்னு சொன்னார் சார். சரி ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் புக் செல்ஃப் ஒன்று பண்ணித்தரேன் சொல்லிட்டு அப்புறம் வந்து இந்த செல்ஃப் ஒன்று பண்ணி கொடுக்கணும், சிம்பிளாக பண்ணி கொடுத்துட்டு அவர் தேவையான புக்கு வாங்கி வச்சிருக்கார் சார். சார் அவர் வீட்டில் வந்து அரண்மனை மாதிரி வாழ்ந்தாருங்க சார். எங்கே பார்த்தாலும் மாடைக்கெல்லாம் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வைப்போம்னு சொல்லுவார் சார். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை பற்றி கவலைப்படாதீங்க, ஒரே இடத்துல மாடைகளை வந்து விளக்கேற்றி வைக்கிற மாதிரி நான் டிசைன் பண்ணி தரேன் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து முக்கோண வடிகளை வந்து அகல் அங்கங்கே போட்டு வச்சுருக்கேன் சார். இப்போ பார்க்கும்போது வந்து அவர் நினைச்ச கான்செப்ட்டு கொண்டு வந்துட்டேன் சார். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் சார் அவர். அதே மாதிரி வந்து பேலஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பெரும்பாலும் வந்து இந்த கலர் கண்ணாடி தான் சார் இருக்குது அதிகமாக. இந்த பிளாக், ரெட்டு, ப்ளூ, எல்லோ, க்ரீன் அந்த மாதிரி இருக்குது சார். அதே மாதிரி வந்து கொண்டு வந்துட்டேன் சார். அவர் என்ன மனசில் நினைச்சாரோ அதை ஒருபடி மேலேயே கொண்டு வந்துட்டேன் சார். ரொம்ப ரொம்ப திருப்தி ஆயிட்டாங்க சார் சார்.
சம்பாஷணை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவர் பேச்சுவார்த்தையில் அவர் சொன்னார் சார். என்ன சொன்னார்னாக்கா வந்து எங்கள் தாத்தா வந்து ரொம்ப வேட்டை பிரியர் அப்படின்னு சொன்னார் சார். சரி ஓகே, அதுக்கு ஒரு துப்பாக்கி வச்சிருவோமே, துப்பாக்கி வச்சுட்டு ஒரு மான் தலையில வாங்கி வச்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் தாத்தா ஞாபகம் துப்பாக்கி வாங்கி வச்சிட்டேன் சார் நான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்து அவர் வேட்டையாடணும்னு சொன்னார்ல சார் தாத்தாலாம், அதுக்காக ஒரு மானையும் வந்து எடுத்து வச்சு சரிங்க 2 மான் தலையும் வாங்கி வச்சிட்டேன். இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் சார். அவர் வந்து எழுந்த சிரிப்பு வந்து இப்போ மீட்டு எடுத்துக்கிறேன் சார் அவருக்கு. இப்போ வந்து அவர் முகத்துல வந்து புன்னகையை தவிர நான் வேற எதையும் பார்க்கல சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஹவுசிங் போர்டு வீடு சார் இது. இந்த வீட்டில் வந்து ஸ்ட்ரக்சரில் வந்து கையை வைக்கவே இல்லை சார். ஒன்லி வந்து இன்டீரியர் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் சார் நான். வாங்க சார், இது ஹாலு. அதே மாதிரி வந்து இது நீங்கள் பார்க்குறது வந்து பெட்ரூமு வாலில் மட்டும் வந்து டைல்ஸ் ஒட்டிட்டு கீழே வந்து உட்டன் டைல்ஸ் ஒட்டிக்கிறேன் சார் நான். அதனால வந்து பார்க்கறதுக்கே வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி தெரியும் சார் உங்களுக்கு. இது வந்து இந்த டெரகோட்டா டிசைன் வரணும்னுட்டு அவர் ஆரோவில்ல தங்கியிருந்தேன் சொல்லியிருந்தார் சார். எனக்கு ஆரோவில் மாதிரி டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. சரி ஓகே, அதை பற்றி நான் நம்ம எல்லாம் பண்ண கை வந்த கலை தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லை வந்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுருக்கோம் சார் தேய்ச்சிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வராண்டா சார் இது வராண்டா. அது பின்னால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சார், இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட். அவர் வந்து இந்தியன் டாய்லெட் போக முடியாதுனால வெஸ்டர்ன் டாய்லெட்டாக மாற்றிட்டோம் சார். அப்படிவாங்க சார். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, தூணெல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு மினி கிச்சன் சார் இது. அவருக்கு தேவையான அளவுக்கு பொருள் இருந்தால் போதும்னு சொல்லிட்டாரு சார் இது. இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 5% ஒர்க் இருக்குது சார். அது முடிச்ச உடனே நல்லாயிருக்கும் சார். கிச்சனே நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் டிசைன் கொஞ்சோண்டு இந்த கபோர்ட்ஸ்லாம் போட வேண்டியது. கபோர்ட்னா கபோர்டு கிடையாது, ஒரு வேற டிசைன் பண்ணணும் சார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு ஹவுசிங் போர்டு வீட்டை இந்த அளவுக்கு எவ்வளோ சூப்பராக மாற்றிருக்காருன்னு சொல்லிட்டு. நான் வெளியில வேற ஏதோ ஒரு வீட்டை காமிச்சிட்டு இந்த வீடுன்னு நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கட் பண்ணாமல் இதில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பரான ஒரு படைப்புக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனகவேல் சார் தான். கனகவேல் சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வந்து வித்தியாசமான வீடுகள் வந்து கட்டுறதுல வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து வல்லவர். ஸோ உங்களுக்கு வந்து யாருக்காவது வந்து வீடு வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ண வேண்டிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனகவேல் சார் தான் சொல்லுவேன். நம்ம சேனல் சார்பாகவே சொல்ல முடியும். சார் வந்து ஒரு மிக திறமை வந்தவர். ஸோ உங்களுக்கு வந்து யாருக்காவது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட எந்த இது இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயத்த வந்து இடிச்சுட்டு ஒரு ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா கூட சரி, எல்லாத்தையும் வந்து பண்ணி தரதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாரு சார். ஸோ கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க சார். வணக்கம் சார். நன்றி. நன்றி சார். நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் சார். என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஏலியன் ஷிப் ஒன்று பண்ணணும் ஒரு ஐடியா சார். வெளிக்கிரகத்துலேருந்து பூமிக்கு ஏலியன் ஷிப் வந்தால் எப்படி இருக்குமோ அப்படியே ஒரிஜினலாக அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும் சார். அதில் வந்து கிராவிட்டியை விட கொஞ்சம் மாற்றிலாம் அமைச்சிருக்கோம் சார். நம்ம மாற்றி அமைக்கலாம் சார். மாற்றி அமைக்கலாம். சில விஷயம்லாம் நிறைய இருக்குது சார். அது நிறைய சொல்ல முடியாது. அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் சார். அப்படி ஏலியன் ஷிப் வந்து ஒரிஜினலாக அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும் சார் பார்க்குறதுக்கு. சூப்பர் சூப்பர். பாருங்க என்ன மாதிரியான வீடு எனக்கே இப்போ பார்க்கணும் போல இருக்கு. ஸோ அதையும் வந்து நம்ம சேனலில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணுறோம். பாய். பாய் சார்.